தாய் ராஜ்யம் 8ஆம் பாகம். நான் சொல்லிவிட்டு நேராக பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் உக்காந்துருவேன். நல்லா உக்காந்துக்கிட்டே இருக்கவங்க கூட பூரா நந்தடிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அப்படியே பொழுதை கடத்துவேன். எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு பிள்ளை உட்காந்துருக்கேன். அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா மூக்கை நோண்டி அந்த ஆயை எடுத்து திண்டுக்கு இருக்கேன். மூக்குச்செடியெல்லாம் ஆயில் அப்படியே ஒழுகிருக்கேன். அந்த பிள்ளைய கண்டாலே எனக்கு பிடிக்காது. அதுக்காகவே என்ன எதுக்குள்ள பார்க்குற, நீ அங்கிட்டு திரும்பலன்னு சொல்லிவிட்டு சாரை பார்த்துக்கிட்டே நான் உட்காந்துருப்பேன். என் பக்கத்தில் இருக்கவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைய லந்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கொழுகின்னு நான் விழுங்கடா பாவம்டா, பொம்பளை பிள்ளையெல்லாம் அங்கே லந்தடிக்கக்கூடாதான்னு சின்ன பிள்ளையிலேயே சொல்லுவேன். இப்படியே படிக்க ஆரம்பித்து அடுத்து எங்கள் வாத்தியார் சொல்லிட்டாரு, இந்த வருஷம் பரீட்சையிலலாம் ஒழுக்கமாக பாஸ் பண்ணிடணும், அப்போ தான் அடுத்த நாளாக போக முடியும் அப்படி இப்படின்னு சொன்னார். சரி வாத்தியார் சொல்கிறாரான்ட்டு நானும் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். இவங்க கூட ஆற்றுக்கெல்லாம் போகிறதில்ல. அங்கே கூட ஸ்கூலுக்கிட்டே விளாண்டுக்கிட்டு அந்த கீழே ஸ்கூல் வாசலில் டீ கடை பக்கத்தில் ஒரு பொம்பளை பெட்டி கடை போட்டிருக்கேன். அந்த பொம்பளைகிட்ட தான் போய் வாங்கி தின்பேன். எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி தின்னுட்டு இன்டர்வல் முடிஞ்சோடனே மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு திருப்பி 4 மணிக்கு ரெடியாக இருப்பேன். ஸ்கூலு எப்படா விடுது, நம்ம போனோடனே பம்பரத்தையும் குண்டையும் எடுக்கணுன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸ்கூலு விடும் உடனே பம்பரத்தை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்குள்ளே போய் பயலுகளோட கொஞ்சம் நேரம் பம்பரம் ஆடுவேன்.